Hi friends, welcome to Middle Class TNPSC channel. நம்ம சேனலில் வர குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம தீவிரமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். அதாவது டெஸ்ட் பேட்சுக்கெல்லாம் நீங்கள் சின்சியராக படிச்சுட்டு இருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி மேக்ஸில் புள்ளியல் டாபிக் கிளாஸ் பார்ப்போமா? மேக்ஸ்னாலே எவ்வளோ பேருக்கு பயம் இருக்கும், சரியா? இன்றைக்கி நம்ம கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பயம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள், ஓகேவா? சரி, புள்ளியல். இந்த புள்ளியலில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கூட்டு சராசரி, சராசரி, கூட்டு சராசரி அல்லது சராசரி. ஃபஸ்ட்டு சராசரினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், சராசரி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சராசரினா ஒன்றுமே இல்லை, சிம்பிள் மேட்ரு. விவரங்களின் கூடுதலை கூட்டி அதை அதனுடைய விவரங்களின் எண்ணிக்கையில் வகுக்கணும். என்ன விவரங்கள் தந்திருக்காங்களோ அதை அந்த விவரங்களை எல்லாத்தையும் ஒப்பா கூட்டணும். ஃபஸ்ட்டு கூட்டிட்டு அதை அந்த விவரங்களோட வகுக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு சம் பார்ப்போமா? ஒரு தொழிலாளியின் தினசரி ஊதியம் 10 நாட்களுக்கு கீழே தரப்பட்டுள்ளது. அவரது சராசரி வருமானத்தை கண்டுபிடி. ஆன்சர் பண்ண போகிறோன்னா சராசரினா என்ன? விவரங்களின் கூடுதல் பை விவரங்களின் எண்ணிக்கை. இதுக்கு நம்ம எப்படி இப்போ ஆன்சர் பண்ண போகிறோன்னா, சராசரினா என்ன? விவரங்களின் கூடுதல் எல்லாத்தையும் கூட்டணும், அதுக்கப்புறம் விவரங்களின் எண்ணிக்கையோட வகுக்கணும். ஓகேவா? இதான கான்செப்ட்டு. அப்போ விவரங்களின் கூடுதல் எல்லாத்தையும் கூட்டினா டோட்டலாக எவ்வளோ வருது? 3650. ஊதியத்தை எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது? 3650. இங்கே விவரங்களின் எண்ணிக்கை என்பது நாட்கள். அப்போ நாட்கள் மொத்தம் 10. அடித்தோம்னா 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். சராசரி 365. ஓகேவா? சிம்பிளா. சராசரினா என்ன? விவரங்கள் தந்திருக்கிற விவரங்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு விவரங்களின் எண்ணிக்கையோட வகுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? அது சிம்பிளமா? 9 விவரங்களின் சராசரி 24. அவ்விவரங்களின் கூட்டுத்தொகையை காண்க. இங்கே வந்து சராசரி தந்துட்டாங்க, விவரங்கள் எண்ணிக்கையும் தந்துட்டாங்க, கூட்டுத்தொகை கேட்குறாங்க. அப்போ நம்ம சராசரி எண்ணிக்கையும் பெருக்குனா கூட்டுத்தொகை கிடைச்சிரும். ஓகே, அப்போது 9 × 24. 9 வந்து எண்ணிக்கை, சராசரி 24. பெருக்குனா என்ன வருது? 216. இதான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் பார்ப்போம். ஒரு பள்ளியில் உள்ள 15 ஆசிரியரின் சராசரி வயது 42. ஓகேவா? ஒரு பள்ளியில் உள்ள 15 ஆசிரியரின் சராசரி வயது 42. இங்கே சராசரி தந்துட்டாங்க, விவரங்கள் எண்ணிக்கையை தந்துட்டாங்க. ஓகேவா? அந்த ஆசிரியர் வயதானது, அதாவது விவரங்களின் மதிப்பும் தந்துட்டாங்க. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, இடையில எக்ஸ் விட்டு போயிருக்கு. ஓகேவா? எக்ஸோடைய வேல்யூ விட்டு போயிருக்கு. ஸோ எக்ஸை கண்டுபிடிச்சி ஆசிரியருடைய வயதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நமக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸே தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சராசரி 42, விவரங்களின் கூடுதலை கூட்டி விவரங்களின் எண்ணிக்கையோட வகுக்க போகிறோம். விவரங்களின் கூடுதல் அதை எல்லாத்தையும் கூட்டினா 550 + 2x பை விவரங்களின் எண்ணிக்கை 15 ஈக்குவல் டு சராசரி 42. அடுத்தது நமக்கு தேவை எக்ஸ், அதனால் எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அந்த 15 இந்த பக்கம் கொண்டு போகிறோம். இந்த பக்கம் கொண்டு போனால் வகுத்தில் இருக்கிற 15 பெருக்கல்ல மாறுது. 42யும் 15 பெருக்குனா 630. எக்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ அந்த 550 இந்த பக்கம் கொண்டு வரோம். ப்ளஸில் இருக்கிற 550 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -550. 630யும் 550யும் மைனஸ் பண்ணோம்னா 80ன்னு ஆன்சர் வருது. இங்கே 2x இருக்கு இல்லையா? இங்கே எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 2 அந்த பக்கம் எட்டு வந்தோன்னா அடிச்சுன்னா 40. அப்போ ஆன்சர் என்ன? எக்ஸோட வேல்யூ என்ன? x + 8ன்னு இருக்கா? x + 8ன்னு இருக்கா? அப்போ எக்ஸு 40னா ஆசிரியரின் வயது 48. x + 8 48. ஓகேவா? இப்படி தான் இருக்குது செம்ம கிளியராக. சின்ன சின்ன செம்ம தான், அவங்களுக்கு போட புரிஞ்சிடும். அடுத்த செம்ம, பின்வரும் எண்களின் சராசரி 38, எக்ஸின் மதிப்பை கண்டறியவும். பின்வரும் எண்களின் சராசரி 38, எக்ஸின் மதிப்பை கண்டறியவும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே சராசரி கொடுத்துட்டாங்க. சராசரி 38. சராசரி எவ்வளோ? 38. கொடுத்துருக்கிற விவரங்கள் எல்லாத்தையும் கூட்டணும்னா 375 + எக்ஸு. ஓகேவா? பை எண்ணிக்கை எவ்வளவு? 11. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற தலைப்பு முகடு. முகடு வந்து சராசரியோட ரொம்ப ஈஸி, சரியா? முகடு அப்படின்னா என்னென்னா, அவன் தந்திருக்கிற டீட்டெயிலில் எந்த நம்பர் ரிப்பீட்டடாக வந்திருக்கோ அதுதான் முகடு. அதுதான் அதோடைய ஆன்சர். ஓகேவா? முகடுனா என்ன? அவன் தந்திருக்கிற விவரங்களில் எது ரிப்பீட்டடாக வந்திருக்கோ அதுதான் முகடு, சரியா? ஒரு சம்மு பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போது 5.5 பாருங்களேன். அவன் டீட்டெயில்ஸ்லாம் தந்துட்டாங்க. இதில் எது ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படின்னா 3 2 முறை வந்திருக்கு, 4 2 முறை வந்திருக்கு, 5 மட்டும் 5 முறை வந்திருக்கு, சரியா? அப்போ 5 முறை வந்திருக்கு. நான் என்ன சொன்னேன்? முகடுனா என்ன? எந்த நம்பர் ரிப்பீட்டடாக வருதோ அதுதான் முகடு. அப்போது இதனுடைய முகடு என்ன? 5. ஓகேவா? இதுதான்
சிம்பிள் தான். ஓகேவா? அடுத்து 5.6 இதுலேயும் பாருங்கள் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் தந்துட்டாங்க. அதில் இங்கே 23 மட்டும் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஓகேவா? அதனால் இதோட முகடு 23. சரியா? அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம். இப்போது இந்த சம்மில் பார்த்தோம்னா எடுத்துக்காட்டு 5.7 எந்த ஒரு நம்பருமே ரிப்பீட்டடாக வரல. அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு முகடு இல்லை, இதற்கு முகடே இல்லை அப்படின்னு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? எதனா ஒன்று எடுத்துகிட்டு எழுதிடக்கூடாது. ஓகேவா? கிளியரா? அடுத்தது அதே போல் தான் இருக்கும் எல்லா சம்மும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்ததாக பார்க்க வேண்டியது இடைநிலை. இடைநிலைனா என்னென்னா தந்திருக்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு ஏறு வரிசையில் எழுதணும். ஓகேவா? ஏறு வரிசையில் எழுதி அதில் எந்த எண் இடையில் இருக்கிறதோ அதுதான் இடைநிலை. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு சம் பார்த்துட்டா கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, இதில் பாருங்கள் 68 79 78 65 75 70 73 தந்துட்டாங்க. ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு ஏறு வரிசையில் எழுதியாச்சு. ஏறு வரிசையில் எழுதிட்டு இந்த பக்கமும் 3 விட்டாச்சு, இந்த பக்கமும் 3 விட்டாச்சு. சென்டரில் என்ன இருக்குது? 73. இதுதான் இடைநிலை. இவங்க ஃபார்முலாலாம் போட்டிருக்காங்க, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம எல்லாத்தையும் தந்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஏறு வரிசையில் எழுதி அதில் எது சென்டராக இருக்கோ அதுதான் இடைநிலை. ஓகேவா? அடுத்தது இப்போது இந்த சம்மு பாருங்களேன். நம்ம எல்லாத்தையும் தந்துடுறது எல்லாத்தையும் ஏறு வரிசையில் எழுதிட்டோம். ஓகேவா? தந்துடுற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஏறு வரிசையில் எழுதிட்டோம். எழுதுனதுக்கப்புறம் 32ம் 35ம் ரெண்டுமே இடைநிலையில் நிற்கிது. ஓகேவா? அப்போ இதுக்கு எப்படி நம்ம இடைநிலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுக்கிறோம். ஓகேவா? அந்த 32 35 கூட்டி 2ஆல் வகுக்கிறோம். அப்படி வகுத்தோம்னா 67/2ன்னு வருதா? அடித்தோன்னா 33.5. ஓகேவா? இடைநிலை எப்படி கண்டுபிடிக்குன்னா ஃபஸ்ட்டு தந்துடுற டீட்டெயில்ஸை ஏறு வரிசையில் எழுதுகிறோம். ஏறு வரிசையில் எழுதி அதில் எந்த பாயிண்ட் சென்டராக இருக்கோ அதுதான் இடைநிலை. அப்படி இடைநிலை பார்க்கும்போது 2 பாயிண்ட்டாக வருதா? அப்போ அதை என்ன பண்ணால் அது ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். ஓகேவா? அடுத்தது பாட சுருக்கம். இந்த பாட சுருக்கத்தை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. கூட்டு சராசரினா என்ன, முகடுனா என்ன, இடைநிலைனா என்ன, எல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சராசரி முகடு இடைநிலை அப்படின்னா என்னென்னு ஒரு ஐடியா கிடச்சிரும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டெஸ்ட் எழுதும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் ஆகிடும். ஓகேவா? தேங்க்யூ. 8th ஸ்டாண்டர்ட் புள்ளியில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.